குட் மார்னிங். இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம மேத்தமெட்டிக்கல் மாடலிங்கில் வந்து செகண்ட் யூனிட்டை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். செகண்ட் யூனிட் என்னது அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் மாடலிங் த்ரூ ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஸோ ஃபஸ்ட் யூனிட்டில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருந்தோம் அப்படின்னா வந்து மேத்தமெட்டிக்கல் மாடலிங்னால் வந்து என்ன அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அதில் மேத்தமெட்டிக்கல் மாடலிங்கோட கிளாசிஃபிகேஷன் என்னன்னு பார்த்துருந்தோம். மேத்தமெட்டிக்கல் மாடலிங்கோட டெக்னிக்ஸ் வந்து என்னெல்லாம் பார்த்துருந்தோம். மேத்தமெட்டிக்கல் மாடலிங்கோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து என்னெல்லாம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். ஸோ மேத்தமெட்டிக்கல் மாடலிங்னா என்ன அப்படிங்கிறத வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இப்போ செகண்ட் யூனிட்டில் வந்து மேத்தமெட்டிக்கல் மாடலிங் வந்து சால்வ் பண்ணுற அந்த மெத்தட்ஸ் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஓடிஇ யூஸ் பண்ணி எப்படி மேத்தமெட்டிக்கல் மாடலிங்கை வந்து சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ ஓடிஇ வந்து எந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்லாம் வந்து அப்ளை பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ மேத்தமெட்டிக்கல் மாடலிங் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். ஸோ மேத்தமெட்டிக்கல் மாடலிங் த்ரூ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் எப்போ அரைஸ் ஆகும் அப்படின்னா when the situation modeled involve some continuous variables varying with respect to some other continuous variables. ஸோ ஒரு வேரியபிள் இன்னொரு வேரியபிளை பொறுத்து கண்டினியூவஸாக வந்து இன்வால்வ் ஆகுது அப்படின்னா வேரி வித் ரெஸ்பெக்ட் டு வித் த வேரியபிள்ஸ் அப்படின்னா அந்த மாதிரியான கேஸில் வந்து நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸை வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது. அண்ட் வி ஹாவ் சம் ரீசனபிள் ஹைப்போதிசிஸ் அபவுட் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ். ஸோ டிபெண்டன்ட் வேரியபிள்ஸுக்கு வந்து ரேட் ஆஃப் சேஞ்சும் வந்து நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு த independent variables, rate of change of dependent variables with respect to independent variables, இதனோட rate of change என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்படின்னா நம்ம இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படிங்கிற இந்த மாடலிங்கை வந்து நம்மளால் எடுத்துக்க முடியும். when we have one dependent variable, say x, அதாவது பாப்புலேஷன் சைஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிடுவோம். டிபெண்டிங் ஆன் ஒன் இண்டிபெண்ட் வேரியபிள் டி, சே டைம்னு எடுத்துக்கலாம். ஒரு டிபெண்ட் வேரியபிள்ஸ் எக்ஸ்ன்னு இருக்குது, இண்டிபெண்ட் வேரியபிள் வந்து டி அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ வி கெட் எ மேத்தமெட்டிக்கல் மாடலிங் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஓடிஇ ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஸோ இந்த கேஸில் வந்து நம்ம எதை அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஹைப்போதிசிஸ் வந்து என்னது இன்வால்வ்ஸ் த rate of change dx by dt அப்படிங்கிற இந்த rate of change வந்து நம்ம ஹைப்போதிசிஸா வந்து எடுத்துக்கிடுவோம். The model will be in terms of ordinary differential equations of second order. அப்போ எப்போனா if the hypothesis involves rate of change of dx by dt. So ODE of first orderங்கிறது என்னது அப்படின்னா is about the rate of change dx by dt. Second orderங்கிறது என்னது அப்படின்னா it involves the rate of change of dx by dt. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கும் செகண்ட் ஆர்டருக்கும் உண்டான டிஃபரன்ஸ். ஓகேவா? சரி. ஸோ அதுலேயே if there are number of dependent continuous variables and only one independent variable, the hypothesis may give a mathematical modeling in terms of first அல்லது higher order ODE. அதாவது ஒரே ஒரு டிபெண்ட் வேரியபிள்ஸ் இருக்கணும், மோர் தேன் இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஓடிஇயை அப்ளை பண்ணுவோம். அதுவே மோர் தேன் டிபெண்ட் வேரியபிள்ஸும் ஒரே ஒரு இண்டிபெண்ட் வேரியபிள்ஸும் இருந்துச்சு அப்படின்னா அந்த கேஸில் வந்து நம்ம எதை அப்ளை பண்ணுவோம்னா பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸை வந்து அப்ளை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதுதான் ரெண்டாவது சொல்லியிருப்பாங்க. இஃப் தேர் இஸ் ஒன்லி ஒன் டிபெண்ட் கண்டினியூஸ் வேரியபிள் and a number of independent variables, we get a mathematical modeling in terms of partial differential equations. So இங்கே பார்த்தீங்க அப்படின்னா number of dependent variables வந்து 1. if there are number of dependent variables வந்து நிறைய இருக்கும் and only one independent variables. டிபெண்ட் வேரியபிள்ஸ் வந்து நிறைய இருக்கும், ஒரே ஒரு இண்டிபெண்ட் அப்போ மாற்றி சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். ஒன்லி ஒன் இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ் அப்படின்னா அது வந்து ஓடிஇ. அதுவே ஒரே ஒரு டிபெண்ட் வேரியபிள்ஸ் அண்ட் மோர் நம்பர் ஆஃப் இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ் அப்படின்ட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த கேஸை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து
PDE அப்படின்ட்டு சொல்லுவோம். இதை வந்து நம்ம ODE அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மோர் நம்பர் ஆஃப் டிபெண்ட் வேரியபிள்ஸ் அண்ட் ஒன்லி ஒன் இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ் அப்படின்னா அது வந்து ODE. அது ஒரே ஒரு டிபெண்ட் வேரியபிள்ஸ் அண்ட் மோர் நம்பர் ஆஃப் இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ் அப்படின்னா அது வந்து பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸை வந்து இன்வால்வ் ஆகக்கூடியது அப்படின்ட்டு சொல்லலாம். இஃப் தேர் ஆர் நம்பர் ஆஃப் டிபெண்ட் கண்டினியூஸ் வேரியபிள்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் இண்டிபெண்ட் கண்டினியூஸ் வேரியபிள்ஸ் we can still get a mathematical modeling in terms of partial differential equations. அதே மாதிரி more number of independent variables and more number of dependent variables அப்படி இருந்தாலும் நம்ம அந்த கேஸ்லேயும் வந்து நம்ம என்ன செய்வோம்னா வந்து partial differential equations தான் வந்து அப்ளை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த சாப்டரில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா mathematical modeling through ordinary differential equations of first order அதை தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். சரி, ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடியது என்னது அப்படின்னா வந்து லீனியர் க்ரோத் அண்ட் டிகே மாடல். லீனியர் க்ரோத் அண்ட் டிகே மாடலில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது வந்து பாப்புலேஷன் க்ரோத் மாடல். இதை தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பாப்புலேஷன் க்ரோத் மாடலில் வழக்கம் போல் என்ன செஞ்சுக்கிடுவோன்னா வந்து x(t) அப்படிங்கிறது தான் வந்து நம்ம என்னதுன்னா பாப்புலேஷன் சைஸ் அப்படின்ட்டு எடுத்துக்க போகிறோன்னா பாப்புலேஷன் சைஸ் அட் டைம் t அப்படிங்கிறத வந்து எடுத்துக்கலாம். அதை மாதிரி பிங்கிறத வந்து என்னென்னு எடுத்துக்கிட போகிறோம் அப்படின்னா வந்து பர்த் ரேட் அப்படின்ட்டு எடுத்துக்க போகிறோம். அதை மாதிரி டிங்கிறது வந்து டெத் ரேட் அப்படிங்கிறத வந்து எடுத்துக்கலாம். இதுவும் அட் த டைம் t. ஓகேவா? சரி, ஸோ அப்போது நம்ம கன்சிடர் பண்ணக்கூடியது என்னது அப்படின்னா அட் எ சர்டைன் டைம் இன்டர்வலில் தான் வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ x(t)ங்கிறது வந்து பாப்புலேஷன் சைஸு, பிங்கிறது பர்த் ரேட், டிங்கிறது வந்து டெத் ரேட். அதாவது நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் born at a time t. அதை மாதிரி நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் die at a time t. ஓகேவா? இப்போ நம்ம என்ன டைம் இன்டர்வல் கன்சிடர் பண்ணுறோன்னா t(t+Δt) அப்படிங்கிற இந்த டைம் இன்டர்வலை வந்து கன்சிடர் பண்ணுறோம். ஸோ ரியல் லைஃப்பில் சொன்னோன்னா ஒரு 10 மணிக்கும் 11 மணிக்கும் இடைப்பட்ட டைம் அப்படின்ட்டு கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போது 10, 1 ஹவரா 10 + 1 தானே 11. இந்த 1 ஹவருங்கிறத தான் அந்த Δt அப்படின்ட்டு சொல்லுவோம். இது வந்து சேஞ்ச் இன் டைம் அதை தான் வந்து Δt அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஒரு 1 ஹவர் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இந்த Δt அப்படின்ட்டு. ஸோ நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிறது வந்து t(t+Δt) அப்படிங்கிற இந்த டைம் இன்டர்வலை வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். இதில் நம்பர் ஆஃப் பர்த்ஸ் அண்ட் டெத்ஸ் வந்து பார்க்கணும். ஓகேவா? அப்போ நம்பர் ஆஃப் பர்த்தை வந்து என்னென்னு எடுத்துருக்குறோம் அப்படின்னா bx(Δt) ப்ளஸ் ஆர்டர் ஆஃப் Δt அப்படின்ட்டு எடுத்துருக்குறோம். அதை மாதிரி டெத்தை dx(Δt) ப்ளஸ் ஆர்டர் ஆஃப் Δt அப்படின்ட்டு எடுத்துருக்குறோம். வேர் இந்த ஆர்டர் ஆஃப் Δtங்கிறது என்னது அப்படின்னா இட் எஸ்டிமேட்ஸ் விச் அப்ரோச்சஸ் டு 0 as Δt approaches to 0. when Δt tends to 0னா order of Δt also tends to 0 அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? சரி, ஸோ இதெல்லாமே வந்து நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிறது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சேஞ்ச் இன் டைம் கண்டுபிடிக்க போகிறோம். சேஞ்ச் இன் டைம் அப்படின்னா இப்போ x(t) தானே வந்து பாப்புலேஷன் சைஸு. அப்போ 10 மணிக்கும் 11 மணிக்கும் இடைப்பட்ட சேஞ்ச் இன் டைமை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது இன்க்ரீஸ் இன் டைம் என்னதுன்னா t+Δt மைனஸ் ஒரிஜினல் டைம் வந்து t. இதுதான் என்னது அப்படின்னா நம்பர் ஆஃப் பர்த்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் டெத்தோட டிஃபரன்ஸ். ஓகேவா? அப்போ மொத்த பிறப்பு வந்து பி அப்படின்ட்டு நம்ம டினோட் பண்ணியிருந்தோம். டோட்டல் நம்பர் ஆஃப் டெத்தை வந்து நம்ம டி அப்படின்ட்டு டினோட் பண்ணியிருந்தோம். ஆஃப் Δt அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஏன்னா Δtங்கிறது தான் வந்து நமக்கு சேஞ்ச் இன் டைமு ப்ளஸ் ஆர்டர் ஆஃப் Δt அப்படின்ட்டு. ஓகேவா? ஏன்னா நம்ம முதலையே பர்த் வந்து நம்ம என்னென்னு சொல்லியிருந்தோன்னா bx(t) Δt. பர்த்தை வந்து நம்ம என்னென்னு சொல்லியிருந்தோன்னா பி கிளியராக சொல்லுவோம். பர்த்துங்கிறது வந்து bx(t)
டி டெல்டா டி ப்ளஸ் ஆர்டர் ஆஃப் டெல்டா டி அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். டெத்துங்கிறது dx ஆஃப் டி டெல்டா டி ப்ளஸ் ஆர்டர் ஆஃப் டெல்டா டி அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். வேர் ஆர்டர் ஆஃப் டெல்டா டி வந்து டென்ஸ் டு 0 as டெல்டா டி டென்ஸ் டு 0 அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இப்போ சேஞ்ச் இன் பர்த் அண்ட் டெத்து பார்க்கணும். அப்போ வந்து சேஞ்ச் இன் இன்டர்வல் வந்து டி ப்ளஸ் டெல்டா டி மைனஸ் ஒரிஜினல் டைம் வந்து எக்ஸ் ஆஃப் டி தான். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இதுதான் பர்த்துக்கும் டெத்துக்கும் உண்டானது. இதில் காமன் டேர்ம்ஸ் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டுமே நமக்கு காமன், இந்த ரெண்டுமே வந்து காமனா. ஸோ அதனால் நம்ம எப்படி எழுதிக்கிறோம் அப்படின்னா பி மைனஸ் டி அப்படின்ட்டு போட்டுக்கிறோம், எக்ஸ் ஆஃப் டி போட்டுக்கிறோம், டெல்டா டி போட்டுக்கிறோம், ப்ளஸ் ஆர்டர் ஆஃப் டெல்டா டி அப்படின்ட்டு எழுதிக்கிறோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்யணும்னா ரெண்டு பக்கமுமே வந்து திஸ் இஸ் நத்திங் பட் இதுதான் ரேட் ஆஃப் சேஞ்சு நமக்கு தெரியும். இந்த ரேட் ஆஃப் சேஞ்சை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோன்னா டெல்டா எக்ஸ்ன்னு டினோட் பண்ணுவோன்னு தெரியும். ஸோ டெல்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் டி எக்ஸ் ஆஃப் டி டெல்டா டி ப்ளஸ் ஆர்டர் ஆஃப் டெல்டா டி எழுதிக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா? இது வரைக்கும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் லாஸ்ட் லைனை திரும்பி எழுதி காட்டுறேன். ஓகேவா? சரி. ஸோ இப்போது நம்ம என்ன எழுதி வச்சுருக்கிறோன்னா டெல்டா எக்ஸுங்கிறது வந்து பி மைனஸ் டி இன்ட்டு எக்ஸ் ஆஃப் டி டெல்டா டி இருக்குது ப்ளஸ் ஆர்டர் ஆஃப் டெல்டா டி அப்படின்ட்டு இருக்குதா. நான் என்ன செய்ய போகிறேன்னா ரெண்டு பக்கமும் டெல்டா டீயால் டிவைட் பண்ண போகிறேன். டிவைட் தானே? ஸோ இது ரெண்டுமே வந்து சேம் டேர்ம் தானே, அதனால் டெல்டா டீயை நான் இங்கே போட்டுக்கிறேன், இங்கே டெல்டா டீயை இப்படி போட்டுக்கிறேன். ஓகேவா? சரி. வென் டெல்டா டி டென்ஸ் டு 0 ஆர்டர் ஆஃப் டெல்டா டி ஆல்சோ டென்ஸ் டு 0ன்னு தெரியும். And del x by del t is nothing but dx by dt அப்படின்ட்டு எழுதிக்கலான்னு தெரியும். At a time interval tல when delta t tends to 0 அப்படின்னா order of delta t tends to 0 and dx by dt தான் வந்து del x by del tன்னு தெரியும். ஸோ நமக்கு வந்து இந்த டேர்ம் வந்து அப்படியே வந்து நெக்லெக்ட் ஆகும். அதை மாதிரி இந்த டெல்டா டி இந்த டெல்டா டிங்கிறது வந்து கேன்சல் ஆகிடும். இப்போ இந்த பி மைனஸ் டின்னு இருக்குல்ல, இதை வந்து நம்மளா என்னென்னு எடுத்துக்க போகிறோன்னா வந்து ஒரு ஏ அப்படின்ட்டு எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? இந்த டெல்டா எக்ஸ் பை டெல்டா டியை தான் நான் டிஎக்ஸ் பை டிடின்னு எழுதிக்கலான்னு சொல்லிட்டேன். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி ரெடியூஸ் ஆகும்? டெல்டா எக்ஸ் பை டெல்டா டிக்கு பதிலாக டிஎக்ஸ் பை டிடி, இது வந்து ஏ அப்படின்ட்டு ஆகும், இது எக்ஸ் அப்படின்ட்டு ஆகும், மிச்சது எதுவுமே வந்து இருக்காது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா டிஎக்ஸ் பை டிடி இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி எழுதிக்கிட்டாச்சு அப்படின்னா டிஎக்ஸ் பை எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு டிடி அப்படின்ட்டு எழுதிக்கலாம். இப்போ ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ணலாம். ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ டிஎக்ஸ் பை எக்ஸை இன்டகிரேட் பண்ணாதான் நமக்கு லாக் எக்ஸ்ன்னு தெரியும், ஏ கான்ஸ்டன்ட்டு. டிடியை இன்டகிரேட் பண்ணால் டி கிடைக்கும்னு தெரியும், ப்ளஸ் இன்டகிரேட்டிங் கான்ஸ்டண்ட்டை ஒரு சி அப்படின்ட்டு வச்சுக்கலாம். அப்போது லாக் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏடி ப்ளஸ் இனிஷியல் வேல்யூ நமக்கு வந்து எக்ஸ் ஆஃப் 0 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். சி அப்படின்னே வச்சுக்கிடுவோம். ஸோ அப்போ எக்ஸுங்கிறது என்னதுன்னா லாக் இந்த சைடு போச்சுன்னா இ பவர் ஏடி ப்ளஸ் சி அப்படின்ட்டு கிடைக்குமா. இ பவர் ஏடி ப்ளஸ் சின்னு கிடச்சிடும். அப்போ எக்ஸ் ஆஃப் டியோட ஆன்சர். ஸோ இப்போ பாருங்கள், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏடி இ பவர் ஏடி ப்ளஸ் சி அப்படின்ட்டு இருந்துச்சு. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் ஏடி இன்ட்டு இ பவர் சி. இ பவர் சிங்கிறது இனிஷியல் வேல்யூ. இனிஷியல் வேல்யூவை நம்ம என்னென்னு வச்சுருந்தோன்னா எக்ஸ் ஆஃப் 0. ஏன்னா எக்ஸ் ஆஃப் டிங்கிறது தானே வந்து பாப்புலேஷனோட
சைஸ் அப்படின்ட்டு எடுத்திருந்தோம். அதனால நமக்கு இந்த எக்ஸ் ஆஃப் ஜீரோங்கிறது தான் வந்து இனிஷியல் வேல்யூ அப்படின்ட்டு கிடைக்கும். தேர்ஃபோர் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இதுதான் ஃபைனல் ஆன்சர். என்னது கிடச்சிருக்குது, எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் ஜீரோ இன்ட்டு இ பவர் ஏடி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதை தான் வந்து இங்கே டிரைவ் பண்ணியிருக்கோம். எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் ஜீரோ இன்ட்டு எக்ஸ்போனென்ஷியல் ஏடிங்கிறது நத்திங் பட் இ பவர் ஏடி. இ பவர் ஏடியை தான் வந்து எக்ஸ்போனென்ஷியல் ஏடி அப்படின்ட்டு எழுதியிருப்பாங்க. ஓகேவா? சரி. ஸோ தட் த பாப்புலேஷன் க்ரோஸ் எக்ஸ்பொனென்ஷியலி. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா பாப்புலேஷன் வந்து எப்போ அதிகமாகும் அப்படின்னா இந்த இ பவர் ஏடியில் ஏவோட வேல்யூ கிரேட்டர் தேன் ஜீரோன்னு இருந்தால் பாப்புலேஷன் க்ரோ ஆகும். ஏ லெஸ் தேன் ஜீரோன்னு இருந்தால் பாப்புலேஷனோட சைஸ் வந்து கம்மி ஆகும், டிகே ஆகும். ஏ ஈக்குவல் டு ஜீரோன்னு இருந்தால் பாப்புலேஷனோட ரேட் வந்து அப்படியே மாறாமல் இருக்கும் அப்படிங்கிறது. அதுதான் வந்து இந்த 3 கேஸ். ஓகேவா? த பாப்புலேஷன் க்ரோஸ் எக்ஸ்பொனென்ஷியலி இஃப் ஏ கிரேட்டர் தேன் ஜீரோ அண்ட் இட் டிகேஸ் எக்ஸ்பொனென்ஷியலி இஃப் ஏ லெஸ் தேன் ஜீரோ and remains constant if a equal to 0. ஸோ அந்த 3 கிராஃபை தான் கீழே கொடுத்துருப்பாங்க. a greater than 0ங்கிறது இந்த கிராஃபு, a less than 0ங்கிறது இந்த கிராஃபு, a equal to 0 அப்படிங்கிறது வந்து இந்த கிராஃபு. ஓகேவா? ஸோ இது தான் வந்து இப்படி கொடுத்துருப்பாங்க. சரி. ஸோ இப்போ இஃப் ஏ கிரேட்டர் தேன் ஜீரோ, ஏ வந்து ஜீரோவை விட அதிகமாக இருக்குன்னு எடுத்துக்கலாம். அப்போது த பாப்புலேஷன் வில் பிகம் டபுள் த ப்ரெசன்ட் சைஸ். அப்போது நம்ம வந்து பாப்புலேஷன் வந்து எப்போ டபுள் ஆகும், எப்போ ஹாஃப் ஆகும் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போது ஏ கிரேட்டர் தேன் ஜீரோ அப்படின்னா பாப்புலேஷன் வந்து டபுள் ஆகுதுன்னு எடுத்துக்க போகிறோம். ப்ரெசன்ட் சைஸ் ஏற்கனவே இருக்கக்கூடிய சைஸை விட டபுள் ஆகுதுன்னு எடுத்துக்க போகிறோம். அப்போ எக்ஸ் ஆஃப் டிங்கிறது என்னது அப்படின்னா 2 டைம்ஸ் எக்ஸ் ஆஃப் ஜீரோ அப்படின்ட்டு எடுத்துக்க போகிறோம். நமக்கு எக்ஸ் ஆஃப் டி வந்து ஆல்ரெடி என்ன தெரியும் அப்படின்னா எக்ஸ் ஆஃப் ஜீரோ இன்ட்டு இ பவர் ஏடின்னு தெரியுமா? இப்போ எக்ஸ் ஆஃப் டிக்கு பதிலாக 2 டைம்ஸ் எக்ஸ் ஆஃப் ஜீரோன்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்போ எக்ஸ் ஆஃப் ஜீரோ இன்ட்டு இ பவர் ஏடின்னு எடுப்போம். ரெண்டு பக்கமும் எது கேன்சல் ஆகும்னா எக்ஸ் ஆஃப் ஜீரோங்கிறது கேன்சல் ஆகும். அப்போ நமக்கு 2 ஈக்குவல் டு இ பவர் ஏடி அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ ஏடி தேவைன்னா இந்த இ இந்த சைடு வந்ததுன்னா லான் அப்படின்ட்டு ஆகும், லான் 2 அப்படின்ட்டு ஆகும். அப்போ டி தேவைன்னா ஏ அந்த சைடு போச்சுன்னா டிவிஷனில் போகும், 1/a ln 2 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ டபுள் த சைஸுங்கிறதுனால எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு 2 டைம்ஸ் எக்ஸ் ஆஃப் ஜீரோ. நமக்கு இதுதான் எக்ஸ் ஆஃப் டியோட சொல்யூஷன் கிடச்சிருக்குது. இதில் இந்த எக்ஸ் ஆஃப் டிக்கு பதிலாக 2 டைம்ஸ் எக்ஸ் ஆஃப் ஜீரோவை ரீப்ளேஸ் பண்ணுறோம். ரெண்டு பக்கமும் எக்ஸ் ஆஃப் ஜீரோவை கேன்சல் பண்ணால் இ பவர் ஏடி ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்கும். இதுலேருந்து 2 ஈக்குவல் டு 1/a ln 2 அப்படின்ட்டு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதை தான் இங்கே எழுதியிருப்போம், டி ஈக்குவல் டு 1/a ln 2 அப்படின்ட்டு. ln 2ஓட வேல்யூவை வந்து நீங்கள் கேல்குலேட்டரில் போட்டு பார்த்துக்கலாம். அதுதான் இந்த 0.693141 அப்படிங்கிறது. 1/a இஸ் நத்திங் பட் a இன்வர்ஸ் அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ இந்த 1/aக்கு பதிலாக a இன்வர்ஸை போட்டிருப்போம். இது ln 2ஓட வேல்யூ. ஸோ டபுள் பாப்புலேஷன் வந்து டபுள் ஆகிறதுக்கு படக்கூடிய டைம் தான் வந்து இது. ஓகேவா? சரி. அதே மாதிரியே பாப்புலேஷன் வந்து ஹாஃப் ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் தேவைப்படுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ பாப்புலேஷன் வந்து ஹாஃப் ஆகுது அப்படின்னா என்ன மீனிங்கு? முன்னாடியே சொன்ன மாதிரி எக்ஸ் ஆஃப் டிங்கிறது வந்து 1/2 எக்ஸ் ஆஃப் ஜீரோ அப்படின்ட்டு எழுதிக்கலாம். நமக்கு ஏற்கனவே எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் ஜீரோ இன்ட்டு இ பவர் ஏடின்னு தெரியும். இந்த எக்ஸ் ஆஃப் டிக்கு பதிலாக 1/2 எக்ஸ் ஆஃப் ஜீரோன்னு எழுதிக்கலாம். ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் ஜீரோ இ பவர் ஏடின்னு எழுதுவோம். ரெண்டு பக்கமுமே வந்து எக்ஸ் ஆஃப் ஜீரோ கேன்சல் ஆகும். அப்போ 1/2 ஈக்குவல் டு இ பவர் ஏடின்னு கிடைக்குது. அப்போ ஏடி வந்து என்னதுன்னா ln 1/2 அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ டிங்கிறது வந்து 1/a ln 1/2 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஓகேவா?
ஸோ இதுதான் ஃபைனல் சொல்யூஷன். டீங்கிறது 1/a ln 1/2 அப்படிங்கிறது. ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். டீங்கிறது வந்து 1/a ln 1/2 அப்படிங்கிறது. ஸோ ln 1/2ஓட ஆன்சர் தான் வந்து -0.6931411 அப்படிங்கிறது. ஓகேவா? ஏன்னா ஃப்ராக்ஷனில் இருக்கிறதுனால முன்னாடி மைனஸ் வரும். ஓகேவா? சரி. ஸோ அதுக்கப்புறம் ஏங்கிறது 1/aங்கிறது வழக்கம் போல் a இன்வர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அப்போது பாப்புலேஷன் வந்து பாதியாக கம்மியாகணும் அப்படின்னா தேவைப்படக்கூடிய டைம் இன்டர்வல் வந்து இது. ஸோ a greater than 0க்கு பார்த்தாச்சு, a less than 0க்கு பார்த்தாச்சு. a equal to 0ங்கிறது ஸ்டேபிளாக இருக்கக்கூடியது தான். ஸோ அதனால நம்ம அதை பார்க்க மாட்டோம். ஓகேவா? ஸோ it may be noted that t dash is also independent of x of 0 and since a less than 0, t dash greater than 0. T dash may be called the half period of the population size and it decreases as the excess of death rate over the birth rate increases. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இது. ஸோ அப்போ லீனியர் க்ரோத் அண்ட் டிகே மாடலில் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கிறது வந்து பாப்புலேஷன் க்ரோத் மாடல் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி ரேட் ஆஃப் சேஞ்ச் இன்வால்வ் ஆகக்கூடியது எல்லாத்துலேயுமே நம்ம இந்த ஓடிஇ அப்படிங்கிற இந்த கான்செப்டை வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் வந்து இன்றைக்கி கிளாஸில் வந்து பாருங்கள்.